வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி ரீசெண்டா கிடைச்சிருக்க அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 16th இருந்து தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ்லாம் ஓபன் பண்றதா ஒரு அபிஷியல் நியூஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்ததுல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள்லாம் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல நவம்பர் 16th இருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓபன் பண்றதா சொன்னதுல இருந்து ரொம்பவே பரபரப்பா இதை பத்தி பேசப்பட்டு வருது. இந்த சிச்சுவேஷன்ல எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் எல்லாம் கேபினெட் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மீட்டிங்ல ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி என்ன பேசினாங்கன்னு எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வரல. அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் ஸ்கூல்ஸ் ஓபனிங் டேட் தள்ளி போகுமான்ற மாதிரி நியூஸ்லாம் போட்டுட்டு வந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல சென்னை தலைமைச் செயலகத்துல நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் ஒரு கேபினெட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாரு. இந்த மீட்டிங்ல என்ன சொன்னார்னா, நவம்பர் 9th அன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுறதா, இந்த கூட்டத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொல்ற கருத்தின் அடிப்படையில முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்து கேட்பு கூட்டம் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு அப்புறம் நவம்பர் 5th அன்னைக்கு ஈரோட்ல நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் பிரஸ் மீடியாக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி அண்ட் கருத்து கேட்பு கூட்டம் பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை இப்ப கேட்கலாம். தலைமை ஆசிரியர் பெற்றோருடைய பள்ளியை திறப்பதை பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பெற்றோர் என்ன கருத்துக்கள் சொல்கிறாரோ அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். சென்றவுடன் முதலமைச்சர் அதை முடிவுகளை மேற்கொள்வார். மகிழ்ச்சியாக இருக்கிற செய்தி, ஆந்திராவிலே நீங்கள் 303 பேர்களுக்கு மருத்துவ அரசு பள்ளியில் கிடைக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த கேள்வி கேட்டவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்க நிலைப்பாடுகள் வேறு. நம்முடைய மாநிலத்திலே மாணவருடைய நலன் கருதி அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு கருத்துக்கள் வந்ததன் அடிப்படையிலே தான் அன்று மொத்தமாக எதிரி பள்ளிகளை திறப்பது, தியேட்டர்களை திறப்பது போன்ற அறிவிப்புகள் வந்தது. கல்வியாளர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து வந்ததன் காரணத்தின் அடிப்படையிலே தான் அதை பற்றி பரிசீலிக்கப்பட்டதை தவிர, இன்று பல்வேறு கருத்துக்கள் வருகின்ற போது முழுமையாகவே அரசு உதவி பெறுகிற பள்ளிகள், தனியார் பள்ளிகளே என்ன பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் என்பதை கலந்தாய்கின்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. 9ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து தொடர்ந்து கருத்துக்களுக்கு பிறகு முதலமைச்சர் முடிவுகளை மேற்கொள்வார். பல்வேறு வல்லுநர்கள் குழு அமைச்சு நம்ம ஆய்வு நடத்திட்டு இருந்தோம் சார். இதுவரைக்கும் அந்த வல்லுநர்கள் குழுவினுடைய அறிக்கை என்னங்க சார்? அவங்க என்ன பள்ளி திறக்கிறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்களா இல்லைங்களா சார்? வல்லுநர் குழு அதே போல பெற்றோர்கள் இடத்தில் இந்த முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்ததன் அடிப்படையே தான் இதை பரிசீலித்தாலே தவிர வேறொன்றும் இல்லை. அண்ட் சேம் நவம்பர் 5th அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி அண்ட் கருத்து கேட்பு கூட்டம் பத்தி பிரஸ் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஆடியோவையும் இப்ப கேட்கலாம். பள்ளிகளும் கல்லூரியும் திறக்க வேண்டும் என்று பல கல்லூரி நிர்வாகிகளும் பள்ளியில் நடத்துகின்ற நிர்வாகத்திலும் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதே வழியில பெற்றோர்களும் கோரிக்கை வைத்தார்கள். நீண்ட காலமாகிவிட்டது, இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கிறது. ஆகவே அப்படி வருகின்ற பொழுது மாணவருடைய கல்வி பாதிக்கப்படும். ஆகவே இன்றைக்கு கொரோனா குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே குறைகின்ற காலத்தில் இன்றைக்கு கல்லூரியிலும் பள்ளியிலும் திறக்க வேண்டும் என்று பெற்றோருடைய கோரிக்கை அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சில பேர் இன்றைக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி திறந்தால் இன்றைக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதையும் அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் அந்த சங்கத்தினுடைய கூட்டத்தை அனைத்து பள்ளிகளும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கருத்தின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா நவம்பர் 16th அன்னைக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதா வேணாமான்ற முடிவு நவம்பர் 9th அன்னைக்கு நடக்க இருக்கிற கருத்து கேட்பு கூட்டத்தில் தான் தெரியும். அண்ட் ஆந்திராவில் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண 4 daysலேயே நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு COVID-19 பாசிட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்க போனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியை மீன் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் காலேஜ் பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.